சீமானார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாலினை வந்து கரம் பற்றுறாரா இல்லை உதயநிதி கரம் பற்றுறாரா? எதிரிகளால் வந்து ஒருத்தர் வந்து பாராட்டப்படுறது தான் முக்கியம். அங்க ரெண்டு தரப்புல வரும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து கை குலுக்கி பேசுங்க. அங்க அரசியல் ஏதாவது பேசுனாங்களா? கூட்டணி குறித்து ஏதாவது முடிவு எடுக்கப்பட்டதா? இல்ல, எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க வந்து இதை குற்றம் சாட்டுவீங்க? நீங்க கை கொடுத்துட்டு நீங்க தூரமா போய் உட்கார வேண்டியது தானே. அவர் சொன்ன ஒரு வார்த்தை அது எப்படி இமேச்சூர்டா இல்ல? உதயநிதி கை கொடுத்தாலும் கூட நீங்க என்ன செய்யணும்? கை கொடுத்துட்டு அது வந்துட்டு நீங்க போய் தூரமா போய் உட்கார வேண்டியது தானே. அது வந்து பாத்தீங்கன்னா சிறுபலத்தனமா இருந்துச்சு அவர் சொன்னது. நான் கேட்கிறேன், இந்த இவ்வளவு நாள் கூட சேர்ந்து நீங்க பயணிக்கிறேன்னு சொல்லக்கூடிய நபர்கள், சீமானை உள்வாங்கிய நபர்கள், அவருக்கு ஆதரவா செயல்படுறவங்க, உறுதுணையா இருக்கிறவங்க, களத்துல நின்று நீங்க போராடி இருக்கிற நீங்களே சந்தேகிக்கிறீங்களே. பொதுவாவே ஒரு விமர்சனம்னா அந்த மாற்று கட்சி செய்வாங்க, நாம் தமிழர் கட்சி பதிலடி கொடுப்பாங்க அந்த விமர்சனத்துக்கு. ஆனா இந்த தடவை கட்சியில உள்ளவங்க, கட்சி ஆதரிக்கிறவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் விமர்சனம் இல்ல இது இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு சதி இருக்குமா? இல்ல எனக்கு வந்து இப்போ நாம் தமிழர் கட்சி, அதாவது இப்போ குதிரை பேரம் இதையெல்லாம் தாண்டி நாம் தமிழர் கட்சியில ஒரு பெரிய மோதல் போயிட்டு இருக்கு. நீங்களும் ஏகலைவன் நல்லவரா கெட்டவரா அப்படின்ற ஒரு தம்ப்லைன்ல பேசி இருந்ததை பார்த்தேன். என்னதான் சார் நடக்குது? கட்சி வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு வலிமையோடு பயணிக்க வேண்டிய இந்த நேரத்துல இப்படி தேவையற்ற சர்ச்சைகளை கொண்டு பேசுவது, இந்த மாதிரி காணொளிகள் வெளியிடுவது அப்படின்றது கட்சிக்கு நல்லதா கெட்டதா அப்படின்ற ஒரு தேவையான ஒரு நேர்காணல் இருக்கு சார். அது வந்து அரசியல் கட்சியா இருக்கட்டும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏன் விளையாட்டு போட்டியை கூட நீங்கள் எடுத்துங்க. எதுலையுமே இருக்குன்னா ஒருத்தர் தோல்வி அடைகிறாங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சரிவை சந்திக்கிறாங்க, ஒரு வியாபாரத்தில் கூட ஒரு சரிவை சந்திக்கிறாங்க, ஒரு விளையாட்டு போட்டியில் வந்து தோல்வியை சந்திக்கிறாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கே பக்கபலமாக யார் இருக்கணும்னு கேட்டால், இப்போ ஒரு விளையாட்டு போட்டியில் வந்து ஒருத்தர் தோல்வியை சந்திக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து பயிற்சியாளர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து சப்போர்ட்டாக நிற்கணும், தட்டி கொடுக்கணும், கவலைப்படாது, அடுத்த இதில் நம்ம வந்து வெற்றி பெறணும்னு சொல்லி தட்டி கொடுக்கணும், உற்சாகம் பண்ணணும். அதே மாதிரி வியாபாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சரிவை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறவங்க, குடும்ப நபர்களோ அல்லது மற்ற நபர்களோ அல்லது இந்த பார்ட்னர்ஸ் சொல்கிறாங்களே பங்குதாரர்கள், அவங்க வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டாக இருக்கணும். இந்த நேரத்தில் நீங்கள் வந்து மனசு தோன்றக்கூடாது, நம்ம அடுத்து வந்து இலக்கை நோக்கி நம்ம பயன்படலாம். அதே மாதிரி அரசியல் கட்சியில் கூட வந்து பார்த்திங்கன்னா எப்போ தோல்வியை சந்திக்கிறோம் அப்போ தான் நீங்கள் கூட இருந்து பக்கபலமாக இருக்கணும். வெற்றி அடையும் போது இருக்கிறது இல்லை. இப்போ நீங்கள் டிவிக்கு ஆட்சியை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா விஜய் கட்சி தொடங்கும் போது எந்த நடிகரும் சப்போர்ட் பண்ணல, இதான உண்மை. எந்த நடிகராவது வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த லோரன்ஸ் யார் இன்னும் நிறைய பேர் இருக்கிறான்ல, யாராவது வந்து பார்த்தீங்கன்னா கட்சி தொடங்கும் போது பார்த்தீங்கன்னா தலைவா நான் உங்கள் பக்கத்தில் இருக்கிற தலைவா இறங்கி அடிங்க தலைவா சொன்னாங்களா? சொல்லலை. இன்னைக்கு வந்து விஜய் வெற்றி பெற்ற பிறகு பல நடிகர்கள் வந்து படையெடுக்கிறான் பனையூரை நோக்கி. ஏன் அன்னைக்கு தெரியாதா? கண்ணுக்கு தெரியலையா? ஸோ அதனால் ஒரு வெற்றியை நோக்கி நீங்கள் பயணிக்கும் போது அன்றைக்கி நீங்கள் கூட சேர்ந்து கோரஸ் பாடிக்கிட்டு கூட போய் வந்து அண்ணன் வாழ்க்கைன்னு சொல்கிறது வேறு விஷயம். ஆனால் ஒரு தேர்தலில் வந்து சரிவை சந்திக்கும் போது, தோல்வியை சந்திக்கும் போது அன்றைக்கி நீங்கள் பக்கத்தில் ஸ்ட்ராங்காக நிற்கணும். ஆனால் இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு திருமண நிகழ்வில் ஒரு 2 தலைவர்கள் வந்து வாழ்த்து தெரிவிக்கிறதும் அல்லது கை கொடுக்கறதும் இல்லை அருகருகே உட்கார்ந்துருக்கிறதும் வந்து பார்த்தோன்னா சாதாரண நிகழ்வு. இது இன்னைக்கு நடந்த விஷயம் கிடையாது. ஏசி சண்முகம் ஒருத்தர் வந்து திருமணம் பண்ணார், அவருக்கே பண்ணிட்டாரு திருமணம், அவங்க மகன் சொன்னார். இப்போ நான் ஏசி சண்முகம் இருக்காரு, அவருடைய திருமண நிகழ்வு அன்னைக்கு இளைஞர் திருமண நிகழ்வில் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஆட்சி, அன்னைக்கு அவர் அமைச்சர் ஏசி சண்முகம், அவருடைய திருமண நிகழ்வில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் உட்பட திமுக, அதிமுக வந்து காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் மொத்த கட்சியை எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அசம்பிள் ஆகிட்டாங்க. அப்போ எம்ஜிஆர் சிரிச்சுக்கிட்டே கேட்டாராம், என்னப்பா சட்டசபையை இங்கேயே கூட்டிடலாமான்னு சொன்னாராம். என்னப்பா சண்முகம் சட்டசபையை இங்கேயே கூட்டிடலாமான்னு சொல்லி அருகருகே உட்காந்துருக்குறாங்க கலைஞரும் எம்ஜிஆரும். அது மாதிரி பல கட்டங்களில் வந்து பெரியார், காமராஜ் இவங்களாம் சுப நிகழ்ச்சியில் வந்து எல்லாருமே வந்து கலந்துப்பாங்க. நானே என் கண்ணால் பார்த்துருக்குறேன். மாற்று கருத்து உள்ளவங்க எப்படிங்க இப்படி பேசுகிறாங்க? ஒருத்தர் இது ஜெயலலிதா பேரில் வந்து அது நடக்கல. அது காரணம் கேட்டால் தனிப்பட்ட மோதல்கள் தான் அது நடக்காமல் போயிடுச்சு. மற்ற ஆட்சியில் எல்லாருடைய ஆட்சியிலையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது அதாவது ஜெயலலிதாவும் கலைஞரும் கூட பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து அவர் சட்டசபையில் பேச, அது வந்து வெளியில் பேச, அவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒருமையில் வந்து சாடிக்கிட்டா, ஒருமையில் வந்து ஜெயலலிதாவே ஒருமையில் சாடினதுலாம் இருக்குது, கருணாநிதினு சொன்னது இருக்குது, கலைஞரை சொல்ல எந்த இடத்துலையும் ஜெயலலிதா கலைஞர்ன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்திக்க மாட்டாங்க. நீங்கள் எடுத்து பார்த்துங்க, எந்த பேசுறது கருணாநிதி தான் சொல்லிருக்காங்க, கலைஞர்ன்ற வார்த்தையை சொல்லவே இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதான்னு சொல்ல மாட்டார், அம்மானும் சொல்ல மாட்டார், அம்மையார்னு சொல்லுவார். அது வந்து கொஞ்சம் நக்கல் துணி தான் வச்சுங்களேன். இவருக்கு அங்கிள் சொன்னார்ல நம்ம அண்ணன் யாரு விஜய் அண்ணா வந்து என்ன சொன்னார், அங்கிள் சொன்னார். அது மாதிரி அம்மையார்ன்றது ஒரு வகையான அது ஒரு நக்கல் துணி தான். ஆனாலும் அது வெளியிருந்து பார்க்கும்போது ஒரு மரியாதை மாதிரி இருக்கும். ஆனால் ஜெயலலிதான்னு சொன்னது கிடையாது.
ஸோ அதனால் இதெல்லாம் வந்து முரண்பட்ட அரசியல் அவங்க இருந்தாங்க. ஆனால் ஒருத்தர் வந்து சந்திக்கலாம். ஆனாலும் தனிப்பட்ட முறையில் வந்து பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுக்க முடியாது, அப்படி ஒரு விரோதம் வச்சுட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து அப்படி கிடையாது. வந்து 2026 இருக்கிறோம். களத்தில் எதிரும் புதிரமாக கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சித்தாந்த அடிப்படையில் நம்ம எதிர்த்து நிற்கிறோம். அது களத்தில், அரசியல் களத்தில். ஆனால் தனிப்பட்ட ஒரு திருமண நிகழ்வில் வந்து பார்த்தீங்கன்னா நட்பு பாராட்டக்கூடிய இடத்துல அங்கே சந்திக்கும் போது அதுலேயும் கூட இந்த சந்திப்பில் வந்து சீமானவர்கள் போய் கைப்பற்றவே யாருடைய நீங்கள் காட்டுங்க. சீமானவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாலினை வந்து அப்படி கரம் பற்றுறாரா, இல்லை உதயநிதி கரம் பற்றுறாரா? சீமானவர்களை வந்து கரம் பற்றுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அது நட்புன்னு நீங்கள் எடுத்துங்க. இல்லை அரசியல் ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இது வந்து ஒரு 16 ஆண்டு காலம் வந்து சீமானவர்கள் வந்து தனித்து போட்டிடுறாரு, தனித்துவத்தோட. அப்போது அதுக்கான ஒரு அங்கீகாரமாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ எதிரிகளால் வந்து ஒருத்தர் வந்து பாராட்டப்படுறது தான் முக்கியம். நண்பர்கள் எப்பவுமே பாராட்டுவாங்க. நண்பர்கள் இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் என்ன நேர்காணல் பண்ணுறீங்களா? உங்கள்கிட்ட நான் ஒரு நேர்காணல் பண்ணுறேன். ஒருத்தர் வந்து இறந்துட்டார். இறந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து அடக்கம் செய்ய கொண்டு போகிறாங்க. உறவினர்கள் கண்ணீர் விடுறாங்க. எதுக்காக கண்ணீர் விடுறாங்க? இப்போ மனைவி கண்ணீர் விடுறாங்க, இல்லை அம்மா அப்பா கண்ணீர் விடுறாங்க. எதுக்காக? தன்னோட குடும்பத்தில் ஒருத்தர் இழந்துட்டோம், அதை யாராலுமே இன்னும் ரீப்ளேஸ் தன் மகனை இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி தாய் கண்ணீர் விடுறது, தந்தை கண்ணீர் விடுது. தன் கணவனை வந்து இழந்துட்டோம்னு சொல்லி கண்ணீர் விடுறாங்க. ரைட்? அதான் என்ன, பிள்ளைகள் கண்ணீர் விடுறாங்க. ஐயோ அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி கண்ணீர் விடுறாங்க. அங்கே வந்திருக்க சொந்த பந்தங்கள் வந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா சொந்த பந்தங்கள், உறவுகள், ரத்த உறவுகள் இருக்கலாம், அல்லது மற்ற உறவுகள் கேட்டால் ஐயோ கூட பிறந்தவர் இறந்துட்டாரு, அண்ணன் அந்த சித்தப்பாப்பா இறந்துட்டாரு, பெரியப்பா, இப்படி இன்னும் சில வெளிநபர்கள் வந்து சில பேர் அழுவாங்க. அது ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நட்பு அடிப்படையில் கண்ணீர் விடலாம். நண்பர் நம்ம இழந்துட்டோம்னு சொல்லிட்டு. இல்லை ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் நம்ம கஸ்டமருங்க, ரெகுலர், அதனால ஒரு வியாபாரி கண்ணீர் விடலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கடன் கொடுத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ நம்ம கடன் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி கொடுக்காம செத்து போயிட்டாருன்னு சொல்லி கூட அவர் வந்து வருத்தத்தோடு இருக்கலாம். அல்லது கடன் வந்து கடன் கொடுத்தவர், கடன் வாங்கியிருக்கிறவன்னு கேட்டால் வந்து ஒரு வகையில் கண்ணீர் விடலான்னு கேட்டால் வந்து ஆபத்து நேரத்தில் நமக்கு உதவி பண்ணாரு, இறந்துட்டாரு, இனிமேல் நம்ம யாருக்கிட்ட போய் நம்ம கடன் வாங்க முடியும்னு சொல்லி கூட கண்ணீர் விடலாம். இப்படி ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. ரைட் இருக்கா? கொண்டு போய் சுடுகாட்டில் வைக்கிறாங்க. சுடுகாட்டில் இருக்கிற அந்த வேலையை செய்கிறாங்கல்ல, வெட்டியான்னு சொல்லுவாங்க சில, அந்த வேலைகள் ஈம சடங்கு செய்வாங்க இல்லையா, அந்த மயான ஊழியர் அவர் வந்து கண்ணீர் விடுறாருன்னு வச்சுங்க. அதுக்கு என்ன பொருள்? ஏன்னா அவர் தினம் ஒரு வேலை, அந்த வேலை தான் செய்கிறாரு. தினம் அந்த வேலை ரொட்டீனாக அவருடைய வேலை என்ன? பிணங்களை எரிக்கிறது தான் அவருடைய வேலை. ஆனால் வந்து எல்லா பிணத்துக்கும் வந்து கண்ணீர் விடுறாரா? விடலை. ஆனால் ஒரு நபர் வந்து கொண்டு போய் வைக்கிறாங்க, அப்புறம் வந்து கண்ணீர் விடுறாருன்னா அந்த கண்ணீருக்கு பொருள் என்ன தெரியல. சொல்லுங்க என்ன? ஒருவேளை அந்த நபர் இவருக்கு தெரிஞ்சவரா இருக்கலாம், இல்ல அவர் மூலியமா ஏதாவது ஈர்க்கப்பட்டவர் அந்த மாதிரி இருக்கலாம். இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இறந்து போன மனிதர் வந்து ஒரு நல்ல மனிதர் சமூகத்துல பேர் எடுத்திருந்தாருன்னா அங்க வந்து அந்த முகத்துல, அந்த இடுகாட்டு ஊழியருடைய, சுடுகாட்டு ஊழியருடைய அந்த முகத்துல அந்த வருத்தம் தெரியும். கண்ணீர் வருதோ இல்லையோ அந்த முகத்துல ஒரு வருத்தம் தெரியும். காரணம் என்னன்னா, பொதுவாகவே இந்த மனிதர் வந்து ரொம்ப நல்ல மனிதர். இல்லைன்னா மற்ற வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான நபர்கள் இல்லாமல் ஒரு பொது, அதாவது கேட்டால் வந்து நற்பெயர் எடுக்காத சாதாரண மனிதர் அறிமுகமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அவரை பற்றி யாருன்னே தெரிஞ்சுக்கிட்டா அந்த முகம் வந்து இயல்பாக இருக்கும். ஆனால் அந்த இடுகாட்டு ஊழியருக்கும் பார்த்தீங்கன்னா முகத்தில் ஒரு வருத்தம் தெரியுது, அல்லது கண்ணீர் வருது, அல்லது முகத்தம் தெரியுதுன்னா அந்த மனிதர் எடுத்த நற்பெயர். சரிங்களா? இப்படி தான் வந்து ஒரு மனிதர் வந்து நற்பெயர் எடுக்கிறது. எல்லா தரப்புக்கும் ஒரு மனிதர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட மனிதரா அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு நாளில் கிடைக்கிற விஷயம் கிடையாது. இது வந்து நீண்ட காலம் அந்த உழைப்பு, ஒரு அங்கீகாரம். இது அதாவது சொந்த பந்தங்கள்லாம் பெரிய விஷயம் கிடையாது, உற்றார் உறவினர் கிடையாது, அதுக்கப்புறம் பெற்றோர்கள் கிடையாது, மனைவி கிடையாது, பிள்ளை கிடையாது, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆதாயம் இருக்குது இவரால், இறந்து போகிறவரால். ஆனால் எந்த ஆதாயமும் கிடையாது யாருக்கு? இடுகாட்டு ஊழியர் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக எல்லாருக்கும் பண்ணுறது தான் அவர் பண்ணுறாரு. ஆனால் அவர் முகத்தில் ஒரு சோகம் இருக்குன்னு சொன்னால், ஐயோ ஒரு நல்ல மனிதர் வந்து நம்ம வந்து அந்த அங்கீகாரம் ஒரு நாளில் கிடைக்கிறது கிடையாது. நீண்ட காலம் வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பு இருக்கு. அந்த மாதிரி தான் எதிரிகளால் கூட, ஏன் எரிக்கிறவன், இத்தனைக்கும் அவன் எதிரி கிடையாது, எரிக்கிறவன் கூட கண்ணில் வந்து கண்ணீர் வருதுன்னு சொன்னால், அப்போ இறந்தவருடைய மனிதருடைய அந்த நற்பண்பு என்னன்றதை பாருங்க. அப்போ எதிரிகளால் வந்து நீங்க நண்பர்களால், உற்றார் உறவினர்களால் நீங்க வந்து வாழ்த்து பெறதோ அங்கீகாரம் பெறதோ பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் எதிரிகளால் நீங்க வந்து அங்கீகரிக்கப்படுறீங்க. இப்போ வந்து சீமானுடைய அவங்க அப்பா வந்து இறந்துறாரு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா இரங்கல் தெரிவிக்கிறார். அதே மாதிரி வைகோ கூட இரங்கல் தெரிவிக்கிறார்.
மாற்று கருத்துள்ளவர்கள் இரங்கல் தெரிவிக்கிறாங்க. அப்போ அதை வந்து ரிசீவ் பண்ணி ஒரு பேசுறதை பார்க்குறீங்க. அன்னைக்கு இதே ஏகலைவன் கேட்டாரா, ஏங்க வந்து பார்த்தீங்கன்னா இரங்கல் தெரிவிக்கிறாரு, நீங்கள் ஏங்க ஃபோன் அட்டன் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டிங்களா? கேட்கல. அதே மாதிரி திருமண நிகழ்ச்சிக்கு போகிறீங்க, இன்னொரு யாரோ ஒருத்தருடைய நிகழ்ச்சி அதுக்கு போகிறீங்க, அங்கே 2 தரப்புல வரும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கை குலுக்கி பேசுனீங்க. அங்கே அரசியல் ஏதாவது பேசுனாங்களா? கூட்டணி குறித்து ஏதாவது முடிவு எடுக்கப்பட்டதா? எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் வந்து இதை குற்றம் சாட்டுவீங்க? நீங்கள் சொல்லுங்க, எப்படி குற்றம் சாட்டு? இப்போ ஒரு பொதுவான நிகழ்ச்சி கூட போறாரு. இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பாரதிய ஜனதாவுடைய அந்த இறப்பு நிகழ்ச்சி கூட போறாரு. வைகோ பேசுறாங்க. அவர் வந்து வைகோவுடைய வந்து கரங்களை வந்து பற்றுகிறாரு. வைகோ வந்து பார்த்தீங்கன்னா சீமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பாராட்டி பேசுறாங்க. அங்கே ஏதாவது கூட்டணி பேசுனாங்களா வைகோவும் சீமானும்? கிடையாது. அதே மாதிரி தான் இதை எடுத்துக்கணும். அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, இந்த நேரத்தில் வந்து என்ன செய்றீங்கன்னா, அவர் வந்து கைப்பற்றினா கூட கை கொடுத்து நீங்க தூரமா போய் உட்கார வேண்டியது தானே? நீங்க பார்த்துருப்பீங்க அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அது எப்படி இம்மெச்சூர்டா இல்லை? அதாவது உதயநிதி கை கொடுத்தால் கூட நீங்க என்ன செய்யணும், ஒரு கையை உதறிட்டு, அதாவது கை கொடுத்துட்டு அது வந்துட்டு நீங்க போய் தூரமா போய் உட்கார வேண்டியது தானே? நீங்க மாண்பு பண்ண அது வந்து பார்த்தீங்கன்னா சிறுபலத்தனமா இருந்துச்சு அவர் சொன்னது. எனக்கு அந்த ஒரு வார்த்தையில எனக்கு உடன்பாடே இல்லை. கை பிடிச்சி அவர் கூட்டு போறாரு, கை பிடிச்சி கூட்டு வந்து உட்கார வச்சு பேசுறாரு. அதை தாண்டி சீமான் அவர்கள் பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா வந்து அன்பு தம்பி எல்லாருக்கும் வந்து ஒரு அந்த அந்த அவர்களே இவர்களே சொல்கிறாங்க இல்லையா, அந்த விழிக்கிறது இருக்கு இல்லையா, அந்த அந்த பேசக்கூடிய அந்த பேச்சில் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க அவங்க பேரை சொல்லும்போது அங்கே அன்பு தம்பின்னு சொல்கிறாரு. ஆறுயிர் தம்பிலாம் சொல்லவே இல்லை. சில பேர் அதை எடுத்து விட்றான். ஆறுயிர் தம்பி சொன்னாருங்க. ஆறுயிர் தம்பி எங்கே சொன்னார்? அன்பு தம்பின்னு சொல்கிறாரு. அண்ணன் தம்பி. இப்போ டிகே இளங்கோன்னா அன்புக்குரிய அண்ணன் சொல்கிறாரு. அது மாதிரி அன்பு தம்பின்னு சொல்கிறார். அவ்வளோதான். நீங்கள் டிகே இளங்கோனுக்கு என்ன சொல்கிறாரோ அதுதான், அதே மாதிரியாக தான் தர கேட்டினா வருங்கால முதலமைச்சர் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதிர்கால நம்பிக்கையே தமிழ்நாட்டின் விடிவெள்ளியே நான் பேசினாரு. இல்ல சார், அவர் யாரை பார்த்தாலும் தம்பி தங்கை அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு என்ன புரிதல் இருக்கு? இப்போ நான் கேட்குறேன், இந்த இப்போ இவ்வளோ நாள் கூட சேர்ந்து நீங்கள் பயணிக்கிறேன்னு சொல்லக்கூடிய நபர்கள், சீமானை உள்வாங்கிய நபர்கள், அவருக்கு ஆதரவாக செயல்படுறவங்க, உறுதுணையாக இருக்கிறவங்க, களத்தில் நின்று நீங்கள் போராடி இருக்கிற நீங்களே சந்தேகிக்கிறீங்களே, அப்போ எங்களை மாதிரி நபர்கள் எப்படி இருக்கும்? நாங்கள் வெறும் ஆதரவு மட்டும்தான் தெரிவிக்கிறோம். நீங்க அந்த சந்தேகத்தை விதைக்க கூடாதுல்ல. சரி, சீமான் அவர்கள் மீது அந்த சந்தேகத்தை நீங்க விதைக்கிறது கிரவுண்ட் லெவல்ல என்ன ஆகும்னு பாருங்க. அதான் எங்களுக்கு இன்னொரு கேள்வி என்னவா இருக்குன்னா, பொதுவாவே ஒரு விமர்சனம்னா அந்த மாற்று கட்சி செய்வாங்க, நாம் தமிழர் கட்சி பதிலடி கொடுப்பாங்க அந்த விமர்சனத்துக்கு. ஆனா இந்த தடவை கட்சியில உள்ளவங்க, கட்சி ஆதரிக்கிறவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் விமர்சனம் இல்ல இது இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு சதி இருக்குமா? இல்ல எனக்கு வந்து இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, நம்ம அப்படி கூட சந்தேகத்தை வந்து நம்ம அப்படி சந்தேகப்பட வேண்டிய சூழல் இருக்க தான் செய்யுது. ஆனால் அப்படி நம்ம சந்தேகப்பட்டோம்னா நம்ம என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இப்போ விலகி இருக்கிறவங்க, அதாவது இப்போ இந்த முத்துப்பாண்டியா இருக்கட்டும், வந்து இவர் இல்லை களஞ்சியம் அவர் வந்து ஒரு இன்னும் அவர் வந்து அதிருப்தி வெளிப்படுறது, அதெல்லாம் ஒரு குடும்பத்துக்குள்ள சகஜம். அதனால வந்து அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா களஞ்சியம்னா கடுமையாக வந்து உழைச்சவங்க இல்லையா. நம்ம வந்து அப்படி நம்ம அந்த இடத்துக்கு போகணும். அவங்க செய்த தப்பு அதே நம்மளும் செய்யக்கூடாது. இப்போ வந்து இவரை கூட எடுத்துங்க, யார் நம்ம ஏகலைவன் அவர்களாக கூட இருக்கட்டும், வந்து அதில் இன்னும் கூட சில பேர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களாம் எவ்வளோ தூரம் பயணிச்சாங்களே. ஒரு திமுக மட்டுமே வந்து வெறுப்பையும் எதிர்ப்பையும் கொண்டவர்கள் மட்டுமே வந்து ஒரு தமிழ் தேசிய அடையாளத்தை வச்சுக்கிட்டாங்களான்ற சந்தேகம் கூட இப்போ நமக்கு வருது. நமக்கு அது நிலை கிடையாது. அது வந்து திமுக மீது எதிர்ப்பு அல்லது வந்து கேட்டால் அந்த வெறுப்பை மட்டுமே வச்சுக்கிட்டு இந்த தமிழ் தேசிய அடையாளத்தை நம்ம எடுத்துக்க முடியாது. உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியத்தை நேசிக்கணும், ஈழ தமிழரை நேசிக்கணும், தமிழ்நாட்டோட உரிமைகளை நேசிக்கணும், இதெல்லாம் இருந்தால் தான் தமிழ் தேசியம். ஆனால் இவங்க இப்போ செயல்படக்கூடிய சில நபர்கள் பார்க்கும்போது நமக்கு அந்த ஒரு சந்தேகம் இருக்குது. அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை வெளிப்படுத்த முடியாது. ஏன்னா இப்போ நமக்கு தோணுதுன்னு கேட்டால் அப்போ இவங்களுக்கு வந்து வெறும் திமுக எதிர்ப்பு தான் போல இருக்கு, வெறும் திமுக எதிர்ப்பை மட்டுமே வந்து முன் வச்சு அவங்களாம் தமிழ் தேசிய அடையாளத்தை வந்து பூசிக்கிட்டாங்களான்னு தோணுது. தமிழ் தேசியன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒட்டுமொத்தமாக எங்கேருந்து தொடங்குதுன்றதை பார்க்கணும். நீங்கள் இங்கே தமிழ் மண் உரிமை அதை கடந்து வந்து பார்த்தீங்கன்னா ஈழத்தமிழ் அரசியலோடு நீங்கள் வந்து இணைச்சி தான் நம்ம பார்க்கணும். அப்போ உங்கள் பயணம் வந்து பார்த்தீங்கன்னா திமுக எதிர்ப்புலேருந்து தான் கிளம்புதுன்ற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியது. ஆனாலும் கூட நம்ம அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே யாரெல்லாம் விலகுறாங்களோ அவங்களெல்லாம் வந்து விலகி இருக்கிறாங்களே தவிர மாற்று கட்சியில் போய் சேரல. இப்போ ராஜீவ்காந்தி பற்றி நம்ம பேச முடியுமா? பேச முடியாது. கல்யாண சுந்தரத்தை பற்றி நம்ம பேச முடியுமா? பேச முடியும். ஏன்னா அவங்க மாற்று கூடாரத்தில் போய் சேர்ந்துட்டாங்க. இவங்க அப்படி கிடையாது. மாற்று கருத்து இருக்குன்றத வந்து சொல்கிறாங்க. சீமானவர்களோடு சேர்ந்து கருத்தில் முரண்படுறேன்னு சொல்கிறாங்க. சீமான் கருத்து எங்கே மாறிச்சு நீங்கள் முரண்படுறதுக்கு? இப்போ சீமான் சொன்னாரா, டிக்ளேர் பண்ணாரா நான் வந்து திமுக கூட்டணிக்கு போகிறேன்னு சொன்னாரா? இல்லை கட்சியை கொண்டு போய் இணைக்கிறேன்னு சொன்னாரா? எப்படி நீங்கள் எதனால் முரண்படுறீங்க? நீங்கள்
அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு சுப நிகழ்ச்சிக்கு போன ஒரே ஒரு ஒற்றை காரணத்துக்கு மட்டுமே வந்து முன் வச்சு நீங்கள் பொதுத்தளத்தில் வந்து இப்படி நீங்கள் பேசுறது என்ன ஆகுதுன்னா கிரவுண்ட் லெவலில் என்ன நடக்கும்னு பாருங்கள். இதைத்தான் நீங்கள் பார்க்கணும். அறிவார்ந்த அரசியல் பண்ணக்கூடியவங்க நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற தம்பிகள் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் விதைக்கிறீங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, சீமான் மீதான அந்த சந்தேகத்தை நீங்கள் விதைக்கிறீங்க. அப்போ அது வந்து சீமானை வந்து சிதைப்பதன் மூலமாக நாம் தமிழர் கட்சியை நீங்கள் முடிக்க முடியும். அப்போ நீங்கள் அப்படி தான் நினைக்கிறீங்க. இப்படிதான் சொல்லுது. அது செய்யக்கூடாதுன்ற நான். இப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குது? சீமான் அவர்கள் கூட்டணிக்கு போயிடுவார் சந்தேகம் இருக்கா? நீங்கள் அவர்கிட்ட போங்க, பேசுங்க. இன்றைக்கி மாலை சந்திங்க. இப்போ நாங்களாம் சந்திக்க முடியாது, எப்போவுமே சந்திக்க முடியாது. எப்போ சந்திக்க முடியாது என்ன? ஏன்னா அவர் வந்து நீங்கள் அப்படி கிடையாது, தினம் சந்திக்கலாம். இப்போ நாங்களாம் சந்திக்கிறோன்னா சீமானுடைய அப்பாயின்மெண்ட் கேட்கணும். அவர் எங்கே இருப்பார், என்ன சந்திக்கிறாரா இல்லையா, இதெல்லாம் நாங்கள் கேட்கணும். ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. நீங்கள் நினச்சிங்கன்னா எப்போனாலும் போய் சந்திக்கலாம். காலையில் சந்திக்கலாம், மாலையில் சந்திக்கலாம். அப்படிப்பட்ட நபர்கள் நீங்கள் எப்படி வந்து பொதுத்தளத்தில் வந்து நீங்கள் இப்படி ஒரு கருத்தை விதைப்பீங்க? இதில் என்ன நியாயம் இருக்குது? நீங்கள் ஒரு தலைமை மீதே நீங்கள் சீமானுடைய வந்து அந்த தலைமை வந்து சர்வாதிகார தலைமைன்றது எல்லாருக்கும் தெரியும். மனிதநேயம் கொண்ட சர்வாதிகார தலைமை. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே போலி ஜனநாயகம் நடக்குது. போலி ஜனநாயகத்தில் வந்து கட்சிகளை தூள் தூளாக உடைக்க முடியுது. இன்னைக்கு அதிமுக ஏன் அப்படி வந்து நெல்லிக்காய் மூட்டை மாதிரி சரியுது? அங்கே ஒரு போலி ஜனநாயகம் இருக்குது. அங்கே சர்வாதிகார தலைமையில் ஜெயலலிதா இந்த வரைக்கும் பண்ண முடியல. ஏன் இன்றைக்கி வந்து எடப்பாடி பண்ண முடியுது? அது மாதிரி இருக்குன்னா சீமானுடைய தலைமையை பொறுத்த வரைக்கும் சர்வாதிகார தலைமை தான். ஆனால் அந்த தலைமை ஒரு மனிதநேயம் உள்ள தலைமை. அப்போ உங்களை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போய் நீங்கள் இந்த கருத்தை சொல்லும் போது பார்த்தீங்கன்னா கெட் அவுட்லாம் சொல்ல போகிறதில்ல. சரிங்கண்ணா நீங்கள் வாங்கண்ணா சொல்லலாம். இல்லைண்ணா அது இப்படி நடந்துன்னா அவர் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறார். இதான் நடக்க போகுது. அது அண்ணனா தான் அண்ணன், தம்பி அதான் தம்பி. இல்லடா தம்பி இப்படி நடக்கலடா, இது இப்படி வந்து அந்த மாதிரி எண்ணம்லாம் நமக்கு இல்லடா, அவங்க வந்தாங்கடா பேசுனாங்கடா போனோம்டா அப்படிதான் சொல்ல போறோம். அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, இந்த இடத்துல வந்து சீமானை வந்து குறைச்சி மதிப்பிட்டு அவர் சந்தேகத்தை இடமாக்கி கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா சிதைக்கிற வேலை மறைமுகமாக நடக்குது. அப்போ நீங்க சொன்ன அந்த சந்தேகம் எனக்கும் வருது. ஆனா அந்த சந்தேகத்தை நம்ம விதைக்க முடியாது. அந்த சந்தேகத்தை எப்படின்னு கேட்டால் நமக்கு வந்து ஏற்கனவே நமக்கு நிறைய பாடல்கள் கண்ணுக்கு முன்னாடி இருக்குல்ல. ராஜீவ்காந்தியாக இருக்கட்டும், வந்து கல்யாண சுந்தரமாக இருக்கட்டும், காளியமலா இருக்கட்டும், இது மாதிரி நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன நிலையில் இருக்கிறாங்கன்றதை மட்டும் பார்த்துங்க. நீங்கள் வந்து அங்கே போனவங்க நிலமெல்லாம் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்த்துங்க. இதுதான் முன்னுதாரணம். அப்போ நீங்கள் வந்து சீமானை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து சந்தேகத்துக்கு உள்ளாக்காதீங்க. உங்களுக்கு பிரச்சனை இருக்கா, நேராக போய் பேசுங்க. நீங்கள் ஏன் கல்யாணத்தில் கை கொடுத்தீங்க, நீங்கள் ஏன் வந்து தூரம் பண்ண. ஆனால் நீங்கள் ஊடகத்தில் பேசும்போது என்ன ஆகுது, இதுதான் பல பேர் புரிஞ்சிக்காம பேசுகிறாங்க. என்னையும் கூட தாக்குறாங்க. எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஏன்னா நான் வந்து ஆதரிக்கிற இடத்துல மட்டும்தான் நான் இருக்கிறேன். கட்சியில இருந்து களத்துல இறங்கி நான் நாம் தமிழர் கட்சி களத்துல இறங்கி போராடினவன் கிடையாது. நான் வெளிப்படையா பேசுறேன். என்னை நான் சொல்லிக்கிறேன். வெறும் ஆதரவு நிலைப்பாடு மட்டும்தான் நான் எடுக்கிறேன். அதுலேயும் கூட தவறுன்னு சுட்டி காட்டுவேன். ஆனால் அந்த சுட்டி காட்டுறதுல கூட பார்த்தீங்கன்னா சூழல் இருக்குது. நான் ஏற்கனவே சுட்டி காட்டி இருக்கிறேன். இப்போ ஒரு வார்த்தை நீங்கள் எடுத்துங்க. அங்கே வந்து காரைக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட்டி அணைச்சாரு. அது தவிர்த்து இங்கே பேசியிருக்கிறோம். அது தவிர்த்திருக்கணும்னு பேசுறது வேற. ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்க கேட்டீங்கன்னா, ஒட்டுமொத்தமாக சந்தேகத்தையே விதைக்கிறீங்க. ஒரு துரோக முத்திரையை குத்த ட்ரை பண்ணுறீங்க. உங்களுடைய வார்த்தை சொல்கிறது சரியில்லை. நீங்கள் அப்படியே நீங்கள் சொல்கிறது அந்த கூட பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையில் முடிக்கிறத நீங்கள் என்ன செய்றீங்க கேட்டீங்கன்னா, அந்த மாண்புன்னு சொல்லிட்டு நீங்கள் கேலி கிண்டல் பண்ணுறீங்க. நீங்கள் எப்படி நீங்கள் தலைமையை நீங்கள் வந்து கேலி கிண்டல் பண்ணுவீங்க? நீங்கள் சீமானை சந்தேகிக்கிறது ஒட்டுமொத்தமாக வந்து கட்சியில் இருக்கிற அத்தனை பேரும் நீங்கள் சந்தேகிக்கிறது தான். கண்டிப்பா சார். அதாவது இப்போ விலகுதல் அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி அவர்கள் அந்த போஸ்ட் வெளியிட்டிருக்காரு இல்லையா, அந்த போஸ்ட் கீழே போயிட்டு இதற்கு முன்னாடி சில அதிருப்தி காரணமா வெளியேறி இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வெல்கம் பேக் டு அவர் டீம் அப்படின்னு கமெண்ட் பண்றது இப்போ பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய இப்போ நான் கேட்குறேன். இப்போ இதை நீங்க புரிஞ்சிக்க முடியாதா? இப்போ நான் கேட்குறேன், இந்த ஏகலைவனோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் கார்ட்டூனிஸ்ட் பாலாவெல்லாம் நான் வந்து ஏகலைவன் இடத்துல நான் கொண்டு வரல. காரணம் கேட்டால் கார்ட்டூனிஸ்ட் பாலாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியவாதியான்றது எனக்கு தெரியலை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க திமுக எதிர்ப்புன்ற அந்த இடத்துலேருந்து தொடங்கினவங்க. நாம் திமுக எதிர்ப்புலேருந்து தொடங்கலை. ஈழத்தமிழ் அந்த என்ன சொன்ன தமிழ் தேசியன்ற அந்த தொடக்கம் அது தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஈழத்தமிழுடைய அந்த பாதிப்புலேருந்து வழியிலிருந்து நம்ம வந்து புறப்பட்டு வந்துருக்கோம். ஆனால் அவர் அப்படி கிடையாது. ஒரு படம் வரைஞ்சாரு, அது வந்து ஆட்சியாளருக்கு எதிராக இருந்துச்சு. அவர் மீது வழக்கு தொடுத்தாங்க. அதனால் அப்போ யாருக்கு வந்து வலிமையாக எதிர்க்கிறாங்க திமுகன்னு சீமான் எதிர்க்கிறாங்க. அதுக்காக வந்து இவங்க ஆதரவு தெரிவித்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஆனால் ஏகலைவன் ஐயா வந்து அப்படி நினைக்கல. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதானத்தை இழந்துட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் பேசுற அந்த வார்த்தை சொல்லாடல தான் நான் வந்து பார்த்தேன். இப்படி நீங்கள் பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல, விலகி போனவங்க பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நீங்கள் தானே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இறை கொடுத்துட்டீங்க. நீங்கள் தானே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெறும் வாயில் மின்னுட்டு இருந்தவங்களுக்கு நீங்கள் வந்து அவளை கூட்டிட்டீங்கல்ல. அவங்க எதிர்பார்த்து இருக்கிறாங்க.
எப்போ சீமான் சிதைக்கப்படுவார், எப்போது நாம் தமிழர் கட்சி ஒழிக்கப்படும் எதிர்பார்க்கறவங்களுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறீங்கல்ல. இல்ல பாரிசாலனுக்கும் இவங்களுக்கு வித்தியாசமே இல்லாம பாரிசாலன் செய்யறது தானே இவங்க செஞ்சிருக்க. என்ன பெரிய வித்தியாசம்? அந்த வருண்ன்ற பையனும் பாரிசாலனும் பேசுறது தானே நீங்க பண்ணிருக்கீங்க. பாரிசாலன் நான் ஒரு பொருட்டாவே மதிக்கிறது கிடையாது. அவன் வந்து பாத்தீங்கன்னா நேற்று வரைக்கும் விஜய் எலுமினாட்டின்னு சொன்னான், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதரிக்கிறான், அண்ணன் சொல்றான். நீங்க ஆதரிக்கிறது வேற, எதிர்க்கிறது வேற. ஆனா நீங்க அதுல சொல்லாத ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க இலுமினாட்டின்னு சொல்லிட்டீங்க. இலுமினாட்டின்றது எவ்வளவு பேர் கொடுங்க. அந்த விஜய் வந்து நீங்க விஜய் நானும் எதிர்த்து பேசியிருக்கிறேன், ஆதரிச்சு பேசியிருக்கிறேன். ஆனா இலுமினாட்டின்னு சொல்லிட்ட நபர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தமிழ் தேசியவாதியா வந்து விஜய் தெரிகிறாரு. ஆனால் சீமானை எதிர்ப்பதையே ஒரு முழு நேர பணியா செய்யக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா வந்து நேற்று முக்தார் செஞ்சாருன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்னும் சில பேர் பண்றாங்க. அதுல பாரிசாலன் ஒரு ஆள். இப்ப பாரிசாலனுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? நீங்க இதை நேரடியா சீமானுக்கு போன் போட்டு பேசிடலாமே, நேரடியா போய் சொல்லியிருக்கலாமே. ஆனால் எதிர்காலத்தில் இப்படிலாம் பண்ணாதீங்கன்னா இது வந்து தொண்டர் கிரவுண்ட் லெவலில் இருக்க தொண்டர்களுக்கு வந்து சில பேருக்கு வருத்தம் அளிக்குது. நீங்கள் சொல்லியிருக்கலாமே. இப்போ நீங்கள் பகிரங்கமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீமானையும் நீங்கள் சந்தேகிக்கும் போது ஒட்டுமொத்தமாக கட்சியை வந்து சீர்குலைக்கிற வேலை இல்லை அது. இதுக்கு யார் வந்து விளக்கம் தருவாங்க? இப்போ சீமான் வந்து உங்களுக்கு விளக்கம் தரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன நீங்கள் நம்புங்கன்னு சொல்லுவார் அவரு. அவசியம் நீங்க நம்புங்க. உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கு இதெல்லாம் பண்ணி சொன்னா நீங்க வெளியில போறது கூட வேற. ஆனா நீங்க அது வெளியில போகணுன்றத நம்ம சொல்லிட முடியாது. அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அது உங்களுடைய விருப்பம். வந்து நாம அதை அந்த நீங்க ஏன் வெளியில போக நீங்க முடியும்னு சொல்லுவேன். ஆனால் நான் அந்த அர்த்தத்தில் நான் சொல்லலை. நீங்க அப்படி புரிஞ்சிக்கூடாது. நீங்க வெளியில போங்கன்னு நான் சொல்லலை. ஏன் சீமானர் கூட என் கட்சிக்காரங்களும் யாரும் சொல்லலை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட காலம் உங்களுடைய பயணம் இருக்கலாம். நீங்கள் வந்து கடந்த காலத்தில் வந்து ஆதரவான நிலைப்பாட்டில் நிறைய காணொலிகள் எல்லாம் நீங்கள் போட்டிருக்கலாம். சீமானவர்கள் நேர்களை பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் நான் பார்க்குறேன், நான் இல்லை சொல்ல. ஆனால் அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊடகத்தை நடத்துகிறோம், ஒரு நிறுவனத்தை நடத்துகிறோன்ற அந்த ஒரே ஒரு அந்த கெப்பாசிட்டி மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்கள் சீமானையே நீங்கள் சந்தேகிக்க முடியாதுல்ல. இப்போ உங்களுடைய சந்தேகம் நீங்கள் என்ன விதைக்கிறீங்க? மாண்புன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. அப்போ ஏதோ திமுகவோட பார்த்தீங்கன்னா அது ஒரு உறவு வச்சுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இது வெளிப்படையான உறவு தானே. இப்போ சீமான் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் சந்திச்சாங்கன்னா அப்போ சொல்லுங்கள், ரகசியமாக சந்திச்சாங்கன்னு சொல்லுங்கள். இல்லையே. ரெண்டாவது ஒரு தலைமை வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு உள்ள தட்பவெட்ப அரசியல் தட்பவெட்பம்னு ஒன்று இருக்குது. வெற்றிக்கான அரசியலும் இருக்குது, நீண்ட கால வந்து பயணம் இருக்குது. அப்போ தமிழ் தேசியன்றது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா குரல் வந்து சட்டமன்றத்தில் ஒழிக்கணும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீதிகளில் மட்டுமே ஒழிக்கிற அந்த குரல், தமிழ் தேசிய குரல் சட்டமன்றத்திலும் ஒழிக்கணும். அது ஒரு பேராவல். அது சீமானவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள போறதுக்கான வழிமுறையை நீங்க சொல்லுங்க. மாற்று வழி இருக்கு அவங்கள்ட்ட. மாற்று வழினா புறவாசல் வழி சொல்லல. தமிழ் தேசியம் வந்து பாத்தீங்கன்னா குரல் வந்து சட்டமன்றத்தில் ஒழிக்கணும். உங்களுக்கு அதுக்கான வழி சொல்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அதை நீங்க சொல்லுங்க. ஆனா நீங்க என்ன செய்றீங்க கேட்டீங்கன்னா தெருமுனையிலேயாவது ஒழிக்கிற அந்த குரலையே நீங்க வந்து பாத்தீங்கன்னா முடக்க பாக்குறீங்க. இன்னைக்கு ஒரே நம்பிக்கைன்னா தமிழ் தேசியத்தில் ஒரே நம்பிக்கை சீமான் மட்டும் தான். மற்றவங்களாம் லெட்டர் பேட்ல தான் கட்சி வச்சிருக்காங்க. இதான உண்மை. தமிழர் தன்னுரிமை, அரசியல் காலாவதியான வந்து அந்த பழக்கருப்பையா, பழக்கட்சி பழக்கருப்பையாவும் ஒரு தமிழர் தன்னாட்சின்னு ஒரு பேர் வச்சிருக்கிறாரு. ஒரு பேரளவில் இருக்கு, லெட்டர் பேடாவா இருக்கு. பல கட்சிகள் லெட்டர் பேடா இருக்கு. சிலது செயல்படக்கூடியவங்க இருக்கிறாங்க. இப்போ முத்துப்பாண்டியபுரம்லாம் செயல்படக்கூடியவங்க தான், கலைஞர்லாம் செயல்படக்கூடியவங்க, களத்தில் சீமானோடு நிற்கிறாங்க. ஆனால் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சின்ன அந்த உரசல்களை கூட பார்த்தீங்கன்னா இது போன்று நீங்கள் வந்து ஒரு செய்திகள் வெளியிடும் போது பார்த்தீங்கன்னா அது இன்னும் கூட வந்து பார்த்தீங்கன்னா பெருசாகிறதுக்கு வாய்ப்பு, அந்த விரிசல் பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதை நம்ம பண்ணக்கூடாதுல்ல. நீங்கள் குத்தணும் முடிவு பண்ணீங்கன்னா நேராக போங்க, வீட்டில் போய் உட்காருங்க. சீமான் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுதான் நேருக்கு நேர் பேசணும். ஆனால் இது வந்து ஊடகத்தில் உட்காந்து பேசுறதுக்கு நான் முதுகில் குத்துற வேலை இல்லை. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போங்க, அதை நெஞ்சில் குத்திடுவாங்க. ஃபோன் பண்ணி கூட அண்ணா வரேன், கொஞ்சம் நெஞ்சில் குத்தணும் நான் வர சொன்னால் நீங்கள் வாப்பான்னு சொன்னால் கூட போகிறாரு. ஆனால் இது என்ன வேலை? ஊடகத்தில் உட்காந்து நீங்கள் வந்து ஒரு அறிவுறுத்தல் அட்வைஸ்ன்ற பேரில் நீங்கள் பண்ணுறது, அது என்னால் அது ஏற்றுக்க முடியாது. நான் இப்போ ஒன்று நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் உங்களுக்கு வந்து முரணாக இருக்குது. நீங்கள் நேரில் இதை வந்து அண்ணன்கிட்ட பேசுறதுலையோ உங்களுக்கு சங்கடம் இருக்குங்க. எப்படிங்க நான் போய் நேரில் பேசணும்? அப்போது ஊடகத்தில் உங்களால் வந்து துணிச்சலாக பேச முடியுது காரணம் கேட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு வன்மம்னு நான் சொல்ல, அந்த 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 ஆற்றாமையை நீங்கள் வெளிப்படுத்துறதுக்கு ஒரு கருவியாக நீங்கள் ஊடகத்தை பயன்படுத்துறீங்கல்ல, அந்த ஊடகத்துக்கு உயிர் கொடுத்தது யார் சொல்லுங்கள்? பேசினா எல்லாத்தையும் பேசணும். அந்த ஊடகத்துக்கும் உயிர் கொடுத்தது சீமான் தானே. அப்போ அதே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அவர் கையை கொண்டே நீங்கள் அவர் கண்ணை குத்தக்கூடாதுல்ல. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் ஊடகத்தில் பேசுறதை நிறுத்திட்டாரு. ஆனால் அந்த குரலுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நேர்காணல் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எத்தனை ஊடகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதன் மூலமாக ஜீவாதாரம் பெற்றது மறுக்க முடியுமா? ஓப்பனாக பேசணும், எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக பேசுங்க. சீமான் அவர்கள் வந்து ஊடகத்தில் வந்து ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டாருன்னா அது வந்து ஆதரிச்சு பேசுகிறவங்க, சீமான் அவர்களை ஆதரவுகளுக்கும் ஜீவனம் கிடைக்குது, எதிர்க்கும் ஜீவனம் கிடைக்குது. தானே உண்மை? மறுக்க முடியுமா? அதன் மூலமா நீங்க வியூவர்ஸ் மூலமா உங்களுக்கு ஒரு பணம் வருதா இல்லையா? வியூவர்ஸ் மூலமா பணம் வருது இல்ல?
அப்போ அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ அதை வச்சே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் சொத்தியை தின்னுட்டு அவருக்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பேச வேண்டியது வருதா இல்லையா அந்த இடத்துல? நான் பேசுறது உண்மையா இல்லையா? இதான உண்மை. இப்போ நம்ம பொது தளத்தில் வந்து பேசுகிறோமா? இன்றைக்கி நான் ஒரு 10 ஊடகத்தில் பேசுகிறேன். 10மே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவான ஊடகம் கிடையாது. 10 ஊடகத்தில் நான் பேசுகிறேன் ஒரு நாளைக்கு. ஆனால் உங்களை போன்றவங்க ஒரு ஊடகம் வந்து தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிற ஊடகங்கள் இருக்குது, வந்து பேசுகிறேன். ஆனால் மற்ற ஊடகங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொதுவான ஊடகங்கள் இருக்குது. மாற்று கட்சியை சார்ந்த ஊடகங்கள் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா என்னுடைய நிலைப்பாட்டை நாங்கள் பேசுகிறோம், அதுக்காக கூப்பிட்றாங்க, பேசுகிறேன். ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. உங்களுக்கான தனி வலையொலி வச்சுருக்கீங்க. முழுக்க முழுக்க வந்து நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் கொடுத்து தான் நீங்கள் பேசுகிறீங்க. அங்கே வரக்கூடிய நான் வந்து பார்வையாளர் அத்தனையுமே கேட்டால் தமிழ் தேசியத்தை நேசிக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த காணொலியிலேயே நீங்கள் வந்து சீமான் குறித்து நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடுகள் குறித்து நீங்கள் ஒரு கருத்து வந்து தெரிவிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக கட்சியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து புரட்டி போடக்கூடிய அதை நீங்கள் செய்யலாமான்னு கேட்குறேன். அதை செய்யலாமான்னு கேட்க நீங்கள் சொல்லுங்கள். அது தவறு இல்லை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கும் போது அதை நான் புரிய வைக்கிறேன்னு போது பார்த்தா என்னையும் தான் அடிக்கிறீங்க. உங்களுக்கு தெரியுமா ஏகலைவன் ஐயா யார் தெரியுமான்னு கேட்குறீங்க. எனக்கு தெரியாதா? என்னுடைய நீண்ட பயணம் எப்படி இருக்கும்? எனக்கு பிரிண்ட் மீடியாலேருந்து நான் தொடங்கினேன். இந்த ஏகலைவனை இன்னைக்கு தெரியும் உங்களுக்கு. நாங்கள் எத்தனை நாள் பார்த்துருக்கோம், பழகாமல் இருக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய பயணம் 84லேருந்து தொடங்குது. இன்றைக்கி வருஷம் என்னாச்சு? பல பேர் கேட்குறாங்க, அதுக்கு தான் ஏகலைவன் ஐயா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களாம் நான் பதில் சொல்ல விரும்பலை. ஆனால் நான் பேசுறது என் மனசு சரின்னு பட்டா பேசுவேன். இது வந்து முடிஞ்சால் நீங்கள் வந்து பக்கபலமாக இப்போது ஒரு கட்சி 8% 4% ஆயிடுச்சு. அந்த 8%க்காக நீங்கள் உடைச்சிருக்கலாம். ஆனால் வந்து இன்றைக்கி அரசியல் நிலைப்பாடு தட்பவெப்பம் மாறும்போது பார்த்தீங்கன்னா பெரிய கட்சிகளை மண்ணை கவுது. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொதுவான ஒரு நடிகர் வந்து கவர்ச்சி அரசியல் பண்ணுறாரு. அப்போ அந்த கவர்ச்சியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சீமானுடைய அந்த உழைப்பு, நாம் தமிழ் கட்சியோட தொண்டருடைய உழைப்பு இந்த 4% நிற்குது. இந்த 4 8 ஆக்கிறதுக்கு தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். அந்த 8 16 ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அதை தான் செய்யணுமே தவிர நீங்கள் இப்போ என்ன செய்ய கேட்டால் தோல்வியை சந்தித்த உடனே நீங்கள் என்ன செய்றீங்கன்னா வேக வேகமாக, ஏன்னா அங்கீகாரம் வந்து அடுத்த தேர்தல் வரைக்கும் இருக்குது. உடனே அங்கீகாரம் வந்து பறிக்கப்படாது. அடுத்த தேர்தல் வரைக்கும் அங்கீகாரம் இருக்க தான் போகுது. அப்போ இது அடுத்தது உள்ளாட்சி தேர்தல் இருக்குது, பாராளுமன்ற தேர்தல் இருக்குது. இதில் என்ன நிலைப்பாடு நம்ம எடுக்கிறோம், எப்படி நம்ம முன்னெடுத்து செய்யணும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் என்ன, அவர் இப்போ ஏதாவது வந்து பார்த்தா திராவிட கட்சியோட கூட்டணிக்கு போகணும்னு ஏதாவது முடிவு எடுத்துட்டாரா? அப்படி எடுத்திருந்தால் கூட நீங்கள் மாற்று கருத்து நீங்கள் வந்து அதையும் கூட நீங்கள் பொதுத்தளத்தில் வந்து சொல்லாமல் நீங்கள் வந்து நேரில் தான் போய் சொல்லணும், இல்லை கட்சியோட கூட்டங்களை நீங்கள் சொல்லணும். ஆனால் அதை விட்டு ஊடகங்களை வச்சு நீங்கள் பேசுறது என்ன நியாயம், என்ன தர்மம்? ஊடகத்து மூலமாக நீங்கள் நான் 2 காணொலி பார்க்குறேன். ஒன்று அவர் தனியாக பேசியிருக்கிறாரு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கார்ட்டூனிஸ்ட் பாலாவோட சொன்னேன். நீங்கள் 2 பேரும் உட்காந்து பேசுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் சுப்ரீம் பவர் மாதிரில இருக்கீங்க கட்சிக்கு. நீங்கள் சீமானை வந்து பார்த்தீங்கன்னா விமர்சிக்கிறீங்கன்னா அதுக்காக வந்து ஐயோ ஜனநாயகங்களே நீங்கள் சீமானை நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் ஊடகத்தில் என்ன பேசணும்னு இருக்குல்ல. நீங்கள் பாரிசாலன் மாதிரி இல்லை 2 பேரும் உட்காந்து பேசுறீங்க. பாரிசாலன் வருண் மாதிரி தானே உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க 2 பேரும். என் பார்வை நான் சொல்கிறேன். நீங்கள் 2 பேரும் பேச என் பார்வைக்கு அப்படி தான் தெரியுது. பாரிசாலன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அதைத்தான் நீங்கள் பேசுகிறீங்க. நீங்கள் நேரில் போய் சொல்லுங்கன்ற நான் சொல்லவே கூடாது, நான் சொல்லவே இல்லை. நீங்கள் சொன்ன கருத்து நியாயம் கூட இருக்கட்டுமே, என் பார்வைக்கு நான் அப்படி பார்க்கல. இது வந்து ஒரு பொது விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படி இப்போ நான் கேட்குறேன், நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் எந்த திமுக கட்சிக்காரனுடைய வந்து கூட்டத்துக்கு அந்த ஒரு சுப நிகழ்ச்சிக்கு போனது இல்லையா? ஏகலைவனே சொல்கிறேன் நான். அவர் போனது இல்லையா? பல இடத்துல நீங்கள் போகிறீங்க, அங்கே வந்து உங்கள் கூட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க, நீங்கள் உட்கார மாட்டீங்களா? அங்கே எப்படி நியாயம் கற்பிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. ஒரு பொது நிகழ்ச்சிக்கு போனால் இன்னும் அதனால தான் நான் அந்த இடத்துல ஒரு உதாரணம் சொன்னேன், அந்த இடுகாட்டு ஊழியர் பற்றி சொன்னேன். ஏன்னா எதிரிகளால் வந்து அங்கே வந்து எரிக்கிறவன், எதிரி கூட கிடையாது, அவன் எரிக்கிறவன் கண்ணிலையும் வந்து கண் கலங்குறான். இப்படிப்பட்ட ஒரு மனிதரை நம்ம எரிக்கணுமா? எவ்வளோ நல்ல மனிதர் அப்படி சொல்லி அந்த முகத்தில் வருத்தத்தை காட்டுறான், வந்து கண் கலங்குறான். அப்போ இறந்து போன மனிதர் எப்படிப்பட்ட மனிதர்? அந்த மாதிரி எதிரிகளால் வந்து நீங்கள் அங்கீகரிக்கப்படணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூட இருக்கிற கட்சிக்காரருக்கு வந்து வாழ்த்து சொல்லலாம், அண்ணனுக்கு வந்து வாழ்த்து சொல்லுது, அதே மாதிரி உறவினர்கள் சொல்லலாம், நண்பர்கள் சொல்லலாம், எல்லாரும் சொல்லலாம். ஆனால் சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக எதிரி அவன் வந்து உங்கள் கைப்பற்றுறான், உங்களை வந்து உட்கார வைக்கிறான். அப்போது அது வந்து அங்கீகாரம். 16 ஆண்டு காலம் வந்து சீமானுடைய உழைப்பு கிடைச்ச அங்கீகாரம், அது அங்கீகாரமாக பாருங்கள். ஆனால் களத்தில் எப்படி நம்ம நிற்க போகிறோம்? உடனே இந்த அங்கீகாரத்தை ஏற்றுக்கிட்டு நம்ம உடனே கூட்டணிக்கு போயிட்டோமா? சீமான் கூட்டணிக்கு போயிட்டாரா? அப்போ நீங்கள் மாற்று கருத்தை சொல்லுங்கள். என்னங்க இத்தனை வருஷம் நம்ம எப்படி போகிறோம், நம்ம ஏங்க போகிறோம்? ஆனால் வெறும் கைப்பற்றுறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நட்பு அடிப்படையில் சீமான் என்கின்ற வந்து மதிக்கத்தகுந்த ஒரு மனிதனுக்கு கிடைச்சா ஒரு அங்கீகாரம். அதை நீங்கள் எப்படி கலங்கப்படுத்துவீங்க? அதை எப்படி குற்றமாக சொல்லுவீங்க? அதை எப்படி நீங்கள் குறையாக சொல்லுவீங்க? சரி அப்படியே நீங்கள் சொல்கிறீங்க, அதை ஏன் நேரில் சொல்லலை? ஏன் அதை வந்து பார்த்தீங்கன்னா வலைவலியில் சொல்கிறீங்க? என் கேள்வி இவ்வளோதான்.
கண்டிப்பா சார். நடப்பு கால பல விஷயங்களை பத்தி தொடர்ந்து பேசணும். தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார். நன்றி.